Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மனைவி ரூமில் என்னமோ நடக்குது. போனில் பதறிய டாக்டர் கணவர். கதவை உடைத்த காக்கி டீம். கையில் சிக்கியிருந்த கடைசி க்ளூ. நாமக்கலை நடுங்க வைத்த நிஜ சம்பவம். நாமக்கல் மாவட்டம் கீழ்வேளூரைச் சேர்ந்தவர் உதயகுமார். இவர் கோவையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி 32 வயதான சரணிதா. இந்த தம்பதிக்கு 5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. சரணிதா கோவை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார். பின்னர் MD முடித்துவிட்டு 1 மாத பயிற்சிக்காக சென்னைக்கு வந்துள்ளார். அயனாவரத்தில் உள்ள குன்னூர் நெடுஞ்சாலை அருகே பெண்கள் விடுதி ஒன்றில் தங்கி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை காலை கணவர் உதயகுமாருடன் பேசிய சரணிதா டிஃபன் சாப்பிட்டுவிட்டு தனது அறைக்கு சென்றுள்ளார். பின்னர் மதிய நேரத்தில் வழக்கம் போல தனது மனைவிக்கு உதயகுமார் போன் செய்துள்ளார். மறுமுனையில் சரணிதா போனை எடுக்கவில்லை. என்ன காரணம் என தெரியாத உதயகுமார் மீண்டும் மீண்டும் மனைவிக்கு போன் செய்துள்ளார். அப்போதும் சரணிதா தரப்பிலிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்துள்ளது. இதனால் பதறிப்போன கணவர் மனைவிக்கு என்ன ஆனதோ ஏது ஆனதோ எனும் பதற்றத்தில் விடுதி நிர்வாகிக்கு போன் செய்து மனைவி அறைக்கு சென்று பார்க்க சொல்லியுள்ளார். இதை கேட்ட விடுதி நிர்வாகி உடனடியாக சென்று மருத்துவர் சரணிதாவின் அறைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரது அறை திறக்கப்படவில்லை. நீண்ட நேரமாக தட்டியும் சரணிதா கதவை திறக்கவில்லை. சரணிதாவிடமிருந்து நீண்ட நேரமாகியும் எந்த பதிலும் வராததால் அதிர்ச்சியடைந்த விடுதி நிர்வாகத்தினர் காவல் கட்டுப்பாட்டறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த அயனாவரம் போலீசார் அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது மருத்துவர் சரணிதா லேப்டாப் சார்ஜரை பிடித்தபடி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதையடுத்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரணிதா உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் சரணிதா தனது லேப்டாப்பிற்கு சார்ஜர் போடும்போது மின்சாரம் பாய்ந்து இறந்தது தெரிய வந்தது. இருப்பினும் வெவ்வேறு கோணங்களில் இது குறித்து சரணிதா குடும்பத்தினர் விடுதி நிர்வாகத்தினரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவரான சரணிதா கொரோனா காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தீவிரமாக பணியாற்றி மருத்துவ சேவையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.